10th CBSE Max ஸ்டாண்டர்ட் பேப்பர் செட் ஒனோட ஆன்சர் கீயை இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் 2 வீடியோஸில் இந்த கொஷின் பேப்பரோட MCQs 2 marks எல்லாம் டிஸ்கஸ் பண்ணோமா. ஸோ இந்த வீடியோவில் செக்ஷன் C 3 mark கொஷின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 26 சப் கொஷின் A, if sin theta plus cos theta is equal to root 3, then prove that tan theta plus cot theta is equal to 1. ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்கன்னா sin theta plus cos theta இதோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. Then tan theta plus cot theta is equal to 1 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இந்த tan theta plus cot theta இது எடுத்துப்போம். tan thetaவை எப்படி எழுதலாம்? sin theta divided by cos theta எழுதலாமா? அதே மாதிரி cot thetaவை cos theta divided by sin theta எழுதலாம். நெக்ஸ்ட் LCM எடுத்திங்கன்னா cos theta into sin theta LCM, sin theta into sin theta sin square theta, cos theta into cos theta cos square theta. ஸோ நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta இதோட வேல்யூ 1. ஸோ ரிமைனிங் 1 by cos theta into sin theta. பட் இங்கே sin theta plus cos theta இதோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு இதை சால்வ் பண்ணி நமக்கு cos theta into sin theta இந்த வேல்யூ கிடைக்குமான்னு நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணுவோம். இந்த பக்கம் sin theta plus cos theta the whole square, இதை a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 3 கிடைக்குமா. ஸோ இதை a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா. நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta இதோட வேல்யூ 1. தென் 1 plus 2 sin theta cos theta is equal to 3. இந்த 1 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மைனஸில் வந்துருமா. 3 minus 1 2. ஸோ 2 sin theta cos theta is equal to 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2 இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா இந்த 2 டிவிஷனில் போய்டுமா. 2/2 1. therefore sin theta cos theta இதோட வேல்யூ 1. ஸோ இந்த வேல்யூவை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 1/1 கிடைக்குமா. ஸோ 1/1 இஸ் நத்திங் பட் 1. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ tan theta plus cot theta is equal to 1 hence proved. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26ல சப் கொஷின் B பார்ப்போம். ப்ரூவ் தட் sin A plus secant A the whole square plus cos A plus cosecant A the whole square is equal to 1 plus secant A into cosecant A the whole square. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. LHS எடுத்துப்போம். sin A plus secant A the whole square plus cos A plus cosecant A the whole square. ஸோ இது ரெண்டுத்தையும் a plus b the whole square ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இந்த கான்செப்டில் sin ஸ்கொயர் ப்ளஸ் secant ஸ்கொயர் ப்ளஸ் 2 sin a secant a சேம் கான்செப்ட் இங்கே a ஸ்கொயர் b ஸ்கொயர் 2ab. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் இதை தனியாக எழுதிப்போம். இந்த secant ஸ்கொயர் cosecant ஸ்கொயர் இதை தனியாக எழுதிப்போம். ரிமைனிங் 2 sin a secant a இருக்கா. 2 sin a இந்த secant a-வை 1 by cos a-ன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2 cos a cosecant a-வை 1 by sin a-ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு தெரியும் இந்த sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் இதோட வேல்யூ 1. ரிமைனிங் secant ஸ்கொயர் ப்ளஸ் cosecant ஸ்கொயர் a 2 sin a into 1 by cos a இதை 2 sin a by cos a-ன்னு எழுதலாம். அதே மாதிரி இதை 2 cos a by sin a-ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 1 plus secant ஸ்கொயர் a ப்ளஸ் cosecant ஸ்கொயர் a இதை அப்படியே வச்சுட்டு வருவோம். இதை மட்டும் தான் மாடிஃபை பண்ண போகிறோம். 2 காமனாக வெளியே எடுத்துகிட்டு இதை LCM எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா cos a into sin a LCM, sin into sin ஸ்கொயர் a, cos into cos ஸ்கொயர், sin ஸ்கொயர் ப்ளஸ் cos ஸ்கொயர் இதோட வேல்யூ 1. ரிமைனிங் 1 by cos a sin a கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த secant ஸ்கொயர் a-வை 1 by cos ஸ்கொயர் a-ன்னு எழுதலாமா. அதே மாதிரி இந்த cosecant ஸ்கொயர் a-வை 1 by sin ஸ்கொயர் a-ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இந்த 1 by cos a sin a-வை தனித்தனியாக 1 by cos a into 1 by sin a-ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை சால்வ் பண்ண இங்கே LCM எடுத்திங்கன்னா cos ஸ்கொயர் a into sin ஸ்கொயர் a LCM, sin ஸ்கொயர் a into 1 sin ஸ்கொயர் a, cos ஸ்கொயர் a into 1 cos ஸ்கொயர் a. இந்த sin ஸ்கொயர் a ப்ளஸ் cos ஸ்கொயர் a இதோட வேல்யூ 1. இந்த இடத்துல இந்த 1 by cos a-வை secant a-ன்னு எழுதலாம். இந்த 1 by sin a-வை cosecant a-ன்னு எழுதலாமா. ஸோ இங்கே ரிமைனிங் 1 by cos ஸ்கொயர் a into sin ஸ்கொயர் a ப்ளஸ் 2 secant a into cos a கிடைக்குமா. இந்த 1 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம். இதை தனித்தனியாக எழுதணும்னா 1 by cos ஸ்கொயர் a-வை secant ஸ்கொயர் a-ன்னு எழுதலாம். 1 by sin ஸ்கொயர் a-வை cosecant ஸ்கொயர் a-ன்னு எழுதலாம். ரிமைனிங் இது அப்படியே தான் வரும். ஸோ இதை secant a into cos a the whole square எழுதலாமா. இப்போ இந்த இடத்துல 1 போட்டுப்போம். 2 into 1 into secant a cosecant a. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மில் இருக்குன்னா a ஸ்கொயர் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இந்த ஃபார்மில் இருக்கா. இதை நம்ம a ப்ளஸ் b the whole squareன்னு எழுதலாமா. ஸோ இதே ஃபார்முலா யூஸ் பண்ணி இதை 1 plus secant a cosecant a the whole square எழுதலாமா. ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. hence proved. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 27 பார்ப்போம். In the given figure, chord AB subtends an angle 120 degree at the center of the circle with radius 7 cm. Find first one perimeter of the major sector OACB and second area of the shaded segment if the area of triangle OAB is equal to 21.2 cm. First கொடுத்திருக்கிற வேல்யூஸ் தனித்தனியாக எழுதுவோம். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 7 cm and subtend angles theta வந்து 120 degree, then area of triangle OAB 21.2 cm. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் perimeter of the major sector
இதில் இந்த ஓஏசிபி இதுதான் மேஜர் செக்டார், இதோட பெரிமீட்டர் அதாவது லென்த் ஆஃப் பவுண்ட்ரி. தென் இந்த ஆர்க் லென்த் நம்ம கண்டுபிடிக்கணுமா, இதோட சேர்த்து இந்த ரேடியஸ் மெஷர்மெண்ட்டும் இதோட ஆட் ஆகும். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் த மேஜர் செக்டார்னு வரும்போது மேஜர் ஆர்க் லென்த் ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ். ஆர்க் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்குது, θ/360 இன்ட்டு 2πr. ஸோ இந்த இடத்துல ஆர்ன்றது இந்த ரேடியஸ், தீட்டான்றது இந்த வேல்யூ எடுத்துக்கூடாது, ஏன்னா நம்ம மேஜர் செக்டார் எடுத்துக்கிறோமா. ஸோ மேஜர் செக்டாரில் இருக்கிற ஆங்கிள் என்னென்னா இந்த 120 தவிர்த்து ரிமைனிங் மேலே இருக்கிற இந்த ஆங்கிள் தான் இந்த இடத்துல நம்ம தீட்டாவை யூஸ் பண்ணோம், ஏன்னா இங்கே மேஜர் செக்டாரோட பெரிமீட்டர் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ டோட்டலாக 360 டிகிரி வருமா. இதில் இந்த பார்ட் 120னா ரிமைனிங் 240. ஸோ 240 டிவைடட் பை 360 இன்ட்டு 2, பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ரேடியஸ் 7 ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ், ஸோ 2 இன்ட்டு 7. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 7 கேன்சல் ஆகிடுமா. ரிமைனிங் 2/3 இன்ட்டு 2 இன்ட்டு 22 44 ப்ளஸ் 2 இன்ட்டு 7 14. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 29.33 வருமா. ப்ளஸ் 14 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ 43.33 சென்டிமீட்டர் பெரிமீட்டர் ஆஃப் மேஜர் செக்டார். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட். ஸோ இங்கே ஷேட் பண்ணியிருக்க இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஏரியா ஆஃப் மைனர் செக்டார், இதிலிருந்து இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் ஏரியா ஆஃப் ஷேடட் பார்ட். ஏரியா ஆஃப் செக்டாரோட ஃபார்முலா θ/360 இன்ட்டு πr ஸ்கொயர். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்காங்களா 21.2 சென்டிமீட்டர். ஸோ இங்கே தீட்டாவோட வேல்யூ சின்ஸ் இது மைனர் செக்டார்ன்றதுனால இந்த 120. ஸோ இந்த ஆங்கிளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பையோட வேல்யூ 22/7, ரேடியஸ் r ஸ்கொயர், ரேடியஸ் 7 ஸ்கொயர் 49. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 டைம் 3 டைம்ஸ் இந்த 7 49 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 7 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 1/3 22 இன்ட்டு 7 154. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 51.33 கிடைக்குமா. ஸோ இதிலிருந்து இந்த 21.2 இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேடட் பார்ட்டோட ஏரியா 30.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 பார்ப்போம். ப்ரூவ் தட் √5 இஸ் அன் irrational நம்பர். ஸோ இந்த √5 நம்ம irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்காக நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்க போகிறோம். அதாவது √5 நம்ம irrational ப்ரூவ் பண்ணோமா, இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். அதாவது √5 வந்து ரேஷனலாக எடுத்துப்போம். சப்போஸ் √5 ரேஷனலாக இருந்தால் இதை நம்ம p/q வேர் q இஸ் நாட் ஈக்குவல் டு 0, p and q are integers and co-prime இந்த மாதிரி எழுதலாமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த q இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. √5 இன்ட்டு q இஸ் ஈக்குவல் டு p. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இந்த √5ல் இந்த ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 5 q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. ஸோ q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர் பை 5. இந்த ரிசல்ட் படி பார்த்தீங்கன்னா p ஸ்கொயர் டிவிசிபிள் பை 5, p ஸ்கொயர் 5ஆல் டிவைட் ஆச்சுன்னா தென் pயும் 5ஆல் டிவைட் ஆகும். இதை ஈக்குவேஷன் 1 வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு let p is equal to 5r. இந்த அசம்ஷன் எடுத்துக்கிட்டு ஈக்குவேஷன் 1ல் p ஸ்கொயர் இதோட இடத்துல இந்த 5rனு சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்கொயர் இந்த ரெண்டுத்துக்குமே காமனா 5 ஸ்கொயர் 25, r will get ஸ்கொயர் r ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1 டைம் 5 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் 5 இன்ட்டு r ஸ்கொயர் கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 5 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா டிவிஷனில் வந்துருமா. q ஸ்கொயர் பை 5 இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னா q ஸ்கொயர் 5ஆல் டிவைட் ஆனால் q 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ரிசல்ட்டு கம்பேர் பண்ணிங்கன்னா p and q have 5 as a common factor, but it is a contradiction to our assumption. கான்ட்ரடிக்ஷன்னா ஆப்போசிட் ரிசல்ட். நான் ரேஷனல் எடுத்துருக்கேன்னா ரேஷனல் எடுத்ததுக்கு எனக்கு ரேஷனலுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை. என்ன ப்ராப்பர்ட்டிஸ்னால் இந்த இடத்துல பாருங்கள் p and q are integers and co-prime. co-primeனா என்ன அர்த்தம். ஸோ இந்த 2 நம்பர்ஸ்க்கும் 1 தவிர வேறு எந்த காமன் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம co-primeனு சொல்ல முடியும். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு பாருங்கள் ஸோ 5 வந்து p and qக்கு ஒரு காமன் ஃபேக்டராக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இட்ஸ் அ கான்ட்ரடிக்ஷன். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா நம்ம அசம்ஷன் எடுத்தோம் பாருங்கள் √5 இஸ் irrationalனு. இதுக்கு ஆப்போசிட்டாக எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ √5 இஸ் நாட் ரேஷனல். ஸோ இது ரேஷனலாக இல்லைனா கண்டிப்பாக √5 irrational நம்பராக தான் இருக்கும். hence proved. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29 பார்ப்போம். ஃபைண்ட் 2 consecutive நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். சம் ஆஃப் o ஸ்கொயர் இஸ் 481. 2 consecutive நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதோட ஸ்கொயரோட சம் வந்து பார்த்திங்கன்னா 481. தென் அந்த நம்பர்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு அசம்ஷன் எடுத்துப்போம். ஸோ அந்த 2 consecutive நெகட்டிவ் இன்டீஜர்ஸை x + 1 எடுத்துப்போம். சம் ஆஃப் o ஸ்கொயர்ஸ். ஸோ இதோட ஸ்கொயர்ஸோட சம் இந்த 481 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த x + 1 த ஹோல் ஸ்கொயர் இதை a + b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா x² + 2x + 1 கிடைக்குமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x² + x² 2x²
ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 இந்த 481 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 481 இதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா மைனஸ் 480. இப்போ எல்லா டேர்ம்ஸும் பாருங்கள் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2ல இருக்கா. ஸோ இந்த ஈக்குவேஷனை த்ரோ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 240 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குமா. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா நான் இங்கே ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். 16 இன்ட்டு மைனஸ் 15 240 டிஃப்ரென்ஸ் வந்து 1. தென் இதோட ஃபேக்டர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 16 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 15 இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் 16 ஆர் எக்ஸோட வேல்யூ 15 கிடைக்குமா. ஸோ இந்த இடத்துல கன்செக்யூட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 15 இஸ் நாட் பாசிபிள். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16 மட்டும் தான் பாசிபிள். ஸோ நம்ம இதை அசம்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் கன்செக்யூட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ்னு எடுத்துமா. எக்ஸோட வேல்யூ மைனஸ் 16. ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மைனஸ் 16 மைனஸ் 15 ஆர் த 2 கன்செக்யூட்டிவ் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். Next question number 30 பார்ப்போம். A point P of x, 7 divides a line segment joining the points A of minus 5, 4 and B of 7, 9 in a certain ratio. Find the ratio and hence find the value of x. Minus 5, 4, 7, 9 இந்த 2 points join பண்ணுற லைன் செக்மெண்ட்டை P of x, 7ன்ற பாயிண்ட் ஒரு ரேஷியோவில் டிவைட் பண்ணுது. அந்த ரேஷியோ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதே சமயம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோவை கண்டுபிடிப்போம். அந்த ரேஷியோவை k:1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு தான் இதை சால்வ் பண்ண போகிறோம். P of xy is equal to m into x2 plus n into x1 by m plus n, m into y2 plus n into y1 divided by m plus n. ஸோ இந்த இடத்துல mோட வேல்யூ k, என்னோட வேல்யூ 1, x2 x1 y2 y1. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற பாயிண்ட்டை x1 y1 வச்சுப்போம். இந்த பாயிண்ட்டை x2 y2 வச்சுப்போம். இந்த P of x, yக்கு பதில் நம்ம P of x, 7 இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணோம். x1 y1 x2 y2 m n இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா P of x, 7 is equal to 7k minus 5 divided by k plus 1, 9k plus 4 divided by k plus 1 இந்த மாதிரி கிடைக்குமா. இது ரெண்டுமே ஈக்குவல். தென் ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஈக்குவேட் பண்ணுங்க, செகண்ட் வேல்யூக்கு செகண்ட் வேல்யூ ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா x is equal to 7k minus 5 divided by k plus 1. then 7 is equal to 9k plus 4 divided by k plus 1. ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் நம்மளுக்கு நியூமரல்ஸ் இருக்கா. ஸோ இதை எடுத்துப்போம். இந்த k plus 1 இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணுங்க. பண்ணிங்கன்னா இங்கே டிவிஷனில் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் வந்துருமா. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 7 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 7k plus 7 கிடைக்குமா. இப்போ வேரியபிள்ஸ் எல்லாம் ஒன் சைட், நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைட் ட்ரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா k is equal to 3/2 கிடைக்குமா. therefore the ratio is 3/2. ஸோ நம்ம ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த k-ஓட வேல்யூ 3/2 இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா x is equal to 11/5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 31ல சப் கொஸ்டின் ஏ பார்ப்போம். 2 tangents PA and PB are drawn to a circle with center O from an external point P. Prove that angle APB is equal to 2 times of angle OAB. First இந்த கொஸ்டினுக்கான டயக்ராம் ட்ரா பண்ணிப்போம். PA PB are tangent to a circle with center O. Angle APB, so angle APB இந்த angle is equal to 2 times of angle OAB. அதாவது இங்கே இருக்கிற ஆங்கிள் மாதிரி 2 டைம்ஸ் இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை இந்த 2 டேஞ்சன்ஸ் PA PB இது ஈக்குவல்னு சொல்லாமா. பை தியரம் 10.2 படி டேஞ்சன்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த ட்ரையாங்கிள் APBயில் இந்த 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இந்த 2 சைட்ஸ் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஆங்கிள் PAB இந்த ஆங்கிள் அண்ட் ஆங்கிள் PBA இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குமா. ஏன்னா இது ஒரு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஈக்குவல் ஆங்கிள்ஸை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் PABயில் ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா இது 180க்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் x + x 2x. நெக்ஸ்ட் இந்த 2x இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஆங்கிள் APB is equal to 180 minus 2x கிடைக்குமா. இதை அப்படி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் PAB ப்ளஸ் ஆங்கிள் OAB இது ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது 90க்கு ஈக்குவலாக இருக்குமா. ஸோ இந்த ஆங்கிள்ஸை டயக்ராமில் பாருங்கள். ஸோ இங்கே இருக்கா ஆங்கிள் PAB இந்த ஆங்கிளையும் ஆங்கிள் OAB இந்த 2 ஆங்கிள்ஸும் ஆட் பண்ணிங்கன்னா இது 90 டிகிரிக்கு ஈக்குவலாக இருக்கும். தியரம் 10.1 படி ரேடியஸ் பெர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆங்கிள் PABயை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துருக்குமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஆங்கிள் OAB is equal to 90 டிகிரி. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஆங்கிள் OABயை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா x is equal to 90 மைனஸ் ஆங்கிள் OABன்னு கிடைக்குமா. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போ இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த இடத்துல இந்த எக்ஸோட பிளேஸில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆங்கிள் APB is equal to 180 minus 2x. ஸோ எக்ஸோட பிளேஸில் 90 மைனஸ் ஆங்கிள் OABன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 × 90 minus 180 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 into ஆங்கிள் OAB 2 times of angle OAB. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ப்ளஸ் 180 மைனஸ் 180 ரெண்டுமே கேன்சல் ஆகிடுமா. கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் 2 times of angle OAB. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. therefore angle APB is equal to 2 times of angle OAB. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 31ல சப் கொஸ்டின் B பார்ப்போம். இந்த given figure PA is a tangent to the circle with center O such that OA is equal to 10 cm, AB is equal to 8 cm and AB perpendicular to OB.
ஃபைண்ட் த லென்த் ஆஃப் பிபி. ஸோ கொடுத்துருக்கிற டயக்ராமில் பிஏன்றது ஒரு டேஞ்சன்ட், தென் பிசியும் ஒரு டேஞ்சன்ட். நெக்ஸ்ட்டு ஓஏயோட மெஷர்மெண்ட் 10, ஏபியோட மெஷர்மெண்ட் 8 அண்ட் ஏபி வந்து இந்த ஓபிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே 90 டிகிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எழுதிப்போம். ஓஏ 10 சென்டிமீட்டர், ஏபி 8 சென்டிமீட்டர். இங்கே 90 டிகிரி இருக்குன்னா இந்த சைடும் 90 டிகிரி தான் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஏஓபி ஒரு ரைட் ட்ரையாங்கிள். இந்த இடத்துல நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா இந்த ஓபியோட மெஷர்மெண்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே லாங்கஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓஏ. ஸோ ஓஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 10 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஓபி ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஓபியோட வேல்யூ 6 சென்டிமீட்டர்னு கிடைக்குமா. ஸோ ஓபியோட மெஷர்மெண்ட் 6 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் எடுத்துப்போம். ட்ரையாங்கிள் ஓஏபி, ட்ரையாங்கிள் ஓஏபி இந்த ட்ரையாங்கிள் ஓபிஏ, ட்ரையாங்கிள் ஓபிஏ. இந்த 2 ட்ரையாங்கிள்ஸும் எடுத்து இங்கே இருக்கிற சிமிலர் பார்ட்ஸை கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 90 டிகிரி இருக்கா, அதே மாதிரி இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குமா. பை தியரம் 10.1 ரேடியஸ் வந்து டேஞ்சன்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு 90 டிகிரி இருக்கும். ஆங்கிள் ஓஏபி இந்த ஆங்கிளும் ஆங்கிள் ஓபிஏ இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா ரீசன் ஈச் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு இந்த ஆங்கிள் மெஷரை 1ன்னு வச்சுப்போம். அதாவது ஆங்கிள் ஏஓபி அண்ட் ஆங்கிள் ஏஓபி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்க்கும் காமனாக இருக்கா. ஆங்கிள் 1 வந்து இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்லையும் காமன் ஆங்கிள். ஸோ நமக்கு இந்த 2 ட்ரையாங்கிள்ஸில் 2 ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கா. தென் பை ஏஏ சிமிலாரிட்டி இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ்னு சொல்லலாம். இந்த 2 ட்ரையாங்கிள்ஸ் சிமிலராக இருந்தால் இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் 2 ரேஷியோஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கண்டுபிடிக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிபி ஓஏ பை ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓபி பை ஓஏ. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த ஓஏவை இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஓஏ இன்ட்டு ஓஏ ஓஏ ஸ்கொயர். அதே மாதிரி இந்த ஓபிஏ இந்த பக்கம் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஓபி இன்ட்டு ஓபின்னு கிடைக்குமா. இப்போ இங்கே கிடைச்ச வேல்யூஸ் எல்லாம் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓஏவோட வேல்யூ 10, ஸோ 10 ஸ்கொயர். ஓபியோட வேல்யூ நம்ம 6ன்னு கண்டுபிடிச்சுமா, அந்த 6 இங்கே யூஸ் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை ட்ரான்ஸ்போஸ் பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஓபியோட வேல்யூ 50/3ன்னு கிடைக்குமா. அதாவது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் ஓலேருந்து பி வரைக்கும் 50/3. ஆக்சுவலாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பிபி கண்டுபிடிக்க டோட்டல் டிஸ்டன்ஸ் ஓபியிலிருந்து இந்த ஓபி டிஸ்டன்ஸை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா பிபி கிடச்சிருமா. ஓபியோட வேல்யூ 50/3, ஓபியோட வேல்யூ 6. இதை சால்வ் பண்ணிங்கன்னா பிபியோட வேல்யூ 10.66 சென்டிமீட்டர்.